எங்கள் பட்டுக்கோட்டைக்கார் அமுதமிகில் சமையல் இன்றைக்கி என்ன சமையல்னா புளிச்சக்கீரையை வச்சு ஒரு கிடையல். இங்கே பாருங்கள், இதாங்க புளிச்சக்கீரை. இப்படி கத்தி மாதிரி இருக்கும், புளிப்பாக இருக்கும் கீரை வெள்ளை, அதான் அதை புளிச்சக்கீரைன்னு சொல்கிறது. இந்த மாதிரி இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக எடுத்து எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம சட்டிக்கு மாற்றி இதை இது பண்ணணும். மண் சட்டியில் வைக்கலாம். மண் சட்டியெல்லாம் உடஞ்சிருச்சு, பொங்கலுக்கு தான் எடுக்கணும். அதனால் இதிலே வச்சு நம்ம வேக வைப்போம். இதில் என்ன சேர்த்து வேக வைக்க போகிறோம்னா 2 பச்சை மிளகாய், அப்புறம் உரிச்ச 6-7 பூண்டு, அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் போட்டுக்குங்க, டேஸ்ட்டாக இருக்கும். புளிப்பாக தான் இருக்கும், இருந்தாலும் ஒரு கொட்டை இங்கே பாருங்க, இட்டி நோண்டு புளி, அவ்வளோதாங்க. போட்டு இதை பண்ணி வச்சுட்டேங்க சட்டியை. இப்போ இதுக்கு தண்ணி நம்ம ஊற்றி மூடி போட்டு இதை வேக வைப்போம். வேகட்டும். புளிச்சக்கீரை வெந்துருச்சான்னு பார்ப்போம். புளிச்சக்கீரை நம்ம தண்டிக்கிற மாதிரி இருக்காது, இது உடனே கலர் மாறிடும். இப்போ இங்கிட்டு பரட்டி இப்படி ஒரு பரட்டி போட்டுக்குவோம். போட்டுக்கிட்டு கிடைய முடிஞ்சால் கிடையலாம், இல்லைன்னா மிக்சியில் கொடுத்து அடிச்சுக்கலாம். கீரைக்கு தேவையான உப்பு சேர்த்து மிக்சி சாரில் கொடுத்து மாற்றி அடிச்சுக்கிட்டு வந்துடுவோம். ஆறிடுச்சு. இன்னும் கூட ஆவி வருது, கொஞ்சம் ஆறட்டும். ஆறினோடனே அடிச்சுட்டு வந்துடுறேன். வச்ச புளிச்சக்கீரையை தாளிசம் போடுறதுக்கு கடாய் வச்சு ஆயில் விட்டுட்டாங்க. உளுந்த பருப்பு, கடுகு, பட்டை, மிளகாய் எல்லாத்தையும் அப்படியே மொத்தமாக போடுங்க. இதில் வெங்காயம் எல்லாமே நம்ம சேர்த்துருக்கோம், பூண்டெல்லாம், அதனால் அதெல்லாம் வேண்டாம். இப்படியே ஒரு தாளிசம் அவ்வளோதாங்க. சூப்பராக நம்ம புளிச்சக்கீரை ரெடி ஆகிடுச்சு. தட்டுக்கு மாற்றி நம்ம சூப்பராக நம்ம புளிச்சக்கீரை கடையில் ரெடி ஆகிடுச்சுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். காரத்துக்கு பட்டை மிளகா, பச்சை மிளகாலாம் சேர்த்துருக்கோம். கொஞ்சமாக அந்த புளி சேர்த்தது அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். சாதத்தை போட்டு அப்படியே பிணைஞ்சும் சாப்பிடலாம். நீங்கள் கூட்டாகவும் சைடிஷாகவும் தொட்டுக்கலாங்க. செமையாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் கட்டாயம் இந்த புளிச்சக்கீரை கிடச்சிச்சின்னா ஒரு முறை இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். நன்றிங்க.